முதல்வர் ஐயா மு.க.ஸ்டாலின் வந்து நல்லதும் பண்ணியிருக்காரு. அவருடைய அறிக்கை வந்து வெளியே ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி நிறைய இடத்துல மாத்தி மாத்தி பேசிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து 7.5 வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அது ஒரு நல்ல ஸ்கீம். கேர்ள் சைடு வந்து எல்லாரும் கொடுத்தா ஸ்கீமோடைய வேல்யூ போயிடும். ஏன்னா நீங்க பிரைவேட்ல படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாசம் 20,000 ரூபாய்ச்சு நீங்க கட்டி தான் வந்து பிரைவேட்ல படிப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண முடியாது. அதனால அது ஒரு நல்ல ஸ்கீம், அதை பத்தி தப்பா பேசாதீங்க. ரெண்டாவது வந்து மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துல மதுவில் இருக்கிற குப்பை பாட்டில கொடுத்தா அது காசு தரன்றாரு. அப்ப மது ஒழிப்பாரா மது வளர்ப்பாரா? இது ஒரு கேள்வி. சுற்றுச்சூழல் ஆஸ்பெக்ட்ல சொல்ற விஷயம், மது பாட்டில ஏன் கொடுத்தா காசு தராங்கன்னா, நீங்க ரோட்ல போட்டீங்கன்னா அது உடஞ்சி கால்லயும் குத்தும். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிக்கும், விலங்குகள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா காடுகள்ல முதல்ல இது வந்து நீலகிரியில கொண்டு வந்தாங்க, வன விலங்குகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. இப்ப நம்மளே பாக்குறோம் நிறைய இடங்களில் சாலை ஓரத்துல குடிச்சிட்டு பாட்டில் போட்டுருவாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. அதுக்காக தான் கவர்மெண்ட் அதை யோசிச்சு ரீசைக்கிள் பண்ண. மது ஒழிப்பு வேணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்காக பாட்டில் வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான். அதுல புரிதல். புள்ளி வேற என்ன சொல்லுதுன்னா, அவர் சொன்ன அறிக்கையில இருந்து நிறைய பேர் குடிக்கி நிறைய பேர் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனாலதான் நான் இதை பேசுறேன்.